சொல்லுங்க திரு அருணன். இல்ல இல்ல இப்ப பாஜக நண்பர் கேட்டாரு, பவன் கல்யாணம் ஏங்க அழைக்க கூடாது, என்ன தப்பு அப்படின்னாரு. நீங்க நடத்துறது முருக பக்தர்கள் மாநாடு. யோகி ஆதித்யநாத்தும் பவன் கல்யாணும் முருக பக்தர்களா? அவங்க எப்போவாவது முருகனை கும்பிட்டு இருக்காங்களா? அவங்க ராம பக்தர்கள். இல்ல நான் சொல்ல வர்றது, அவங்க பொதுவா ராம பக்தர்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்க மறைச்சு பேசி மறுத்து பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க அவங்களை அழைப்பதற்குரிய நோக்கம் அரசியல்கிறேன். முருக பக்திக்காக நீங்க அவங்களை அழைக்க வேண்டியது இல்ல. ஏன்னா அவங்க பாவம் முருக பக்தர்கள் ராம பக்தர்கள் மாநாடு நடத்தி நீங்க யோகி ஆதித்யநாத்தை அழைச்சா புரிந்து கொள்ளலாம். இதுலயே உங்களுடைய அரசியல் வெளிப்படுத்துங்கிறேன் ஒண்ணு. ரெண்டாவது அம்சம், இங்க தமிழ்நாட்டுல கோயில்கள் எல்லாம் ரொம்ப பரிதாபமான நிலையில இருப்பது போல பாஜக ஒரு பிரச்சாரத்தை பண்ணுது. இப்ப நான் கேட்டுட்டு வர்றேன், இவங்களுடைய தலைவர் நைனா நாகேந்திரனை ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் தான் மிக அதிகமான கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறேன். பாருங்க, பேட்டி தெளிவா வந்திருக்கு. ஆக இப்ப அப்படி இருக்கும்போது என்ன திமுக ஆட்சியில் ஆன்மீகத்தை மீட்டெடுக்க போறீங்க? அடுத்த பாயிண்ட், உண்மையிலேயே ஆன்மீக பிரச்சனைகள் என்ன இருக்கு தெரியுமா? இப்ப கோவிலுக்கு குடமுழுக்கு. இப்ப அமைச்சருடைய நிலைமை என்ன? தமிழிலும் குடமுழுக்கு என்று சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப இருமொழிகளில் அது ஒரு இருமொழி கொள்கை இருக்கு. சமஸ்கிருதத்திலையும் குடமுழுக்கு நடக்குது, தமிழில் நடக்குது. நான் என்ன கேட்கிறேன், தமிழில் மட்டுமே குடமுழுக்கு என்று ஒரு நிலைப்பாட்டை இந்த முருக பக்தர்கள் மாநாடு எடுக்குமா? நீ எவ்வளவு தூரம் கோயில பத்தி நேரம் கொடுத்தீங்க. இல்ல 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 அடுத்த முடிச்சுறேன். அப்புறம் அவர் இப்ப மிக முக்கியமான விஷயத்துக்கு வரும்போது, முருக பக்தர்கள் அனைவரும் உரிய பயிற்சி பெற்றால் முருகன் கோயில்களில் அர்ச்சகர்கள் ஆக முடியுமான என்ன பேசுறாங்க பாருங்க. ஆகமத்துக்குள்ள போயிடுறாங்க. அப்ப அதிலிருந்தே ஆகமத்தை யாரு எடுக்கிறது? எல்லாரும் கூடி அரசியல் சாஸ்திரம் தயார் பண்ணது மாதிரியா தயார் பண்ணாங்க? ஏன் அதே ஆகம விதிகளை எவ்வளவு மாத்திருக்கீங்க? உங்க ஆகம விதிகள்ல இருக்கா கோயில்ல ஏசி வைக்கலாம்னு, மின்சார விளக்கு போடலாம் இருக்கா, ஃபேன் போடலாம் இருக்கா? உங்க வசதிக்கு மட்டும் மாத்திக்கிறீங்க. ஆனா மனித உரிமை, இந்துக்களுக்கு மனித உரிமை, உரிய பயிற்சி பெற்ற முருக பக்தர்கள் இன்றைக்கு கருவறை போக முடியல. தமிழில் மட்டுமே வழிபாடு என்று இந்த பக்தர்கள் மாநாடு தீர்மானம் போட தயாரா? இல்ல இல்ல ஒண்ணுமே இல்லங்க. ராமசாமி, நம்ம நிகழ்ச்சி நேரத்தை தாண்டி போயிட்டு ஒருவருக்கு இறுதி வாய்ப்பு தர வேண்டியிருக்கு. நன்றி.